அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்கள் ராசிக்கேற்ற அதிர்ஷ்ட மரம் எது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மொத்தம் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் உள்ளன. ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரப்படி எதை மனதில் நினைத்து கொண்டு அதை நடத்துகிறீர்களோ அது நல்லபடியாக நடைபெறும். இறைத்தன்மை உரிய மரங்களும் என்றும் உண்டு. குறிப்பாக அப்படி இறைவனின் தலவிருட்சம் என ஏராளமாக உள்ளன. இறைவனின் தலவிருட்சங்களாக இருக்கின்ற மரங்களை வழிபாடு செய்வது அப்போது செய்து வரும்போது அந்த மரங்களின் குணங்களையும் நன்மைகளையும் பெறுவதோடு சகல நன்மைகளையும் செல்வங்களையும் உங்களால் பெற முடியும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தனியே மருத்துவ குணங்கள் உண்டு. அதனால்தான் பழங்காலத்தில் மக்கள் மரங்களை வழிபட்டு வந்தனர். ஒவ்வொரு ராசியினரும் அந்தந்த ராசிக்குரிய மரங்களை வழிபட்டு வந்தாலேயே அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் உண்டாகும். அப்படி ஆன்மீகத்தன்மை கொண்ட உங்களுடைய ராசிக்கேற்ற மரத்தை வழிபட்டுவதோடு வீட்டிலும் வளர்க்கலாம். அதற்கு தினமும் உங்களுடைய கைகளால் நீர் ஊற்றி விளக்கலாம். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியமும் முதல் அனைத்து வளங்களும் கிடைத்து சுபிட்சம் உண்டாகும். முதலாவதாக மேச ராசிக்கேற்ற மரங்களாக மேச ராசிக்காரர்கள் செஞ்சந்தன மரத்தை வழிபட்டு வர வேண்டும். இதற்கு சந்தன வேங்கை என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த மரத்தை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மேசராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முக்கிய நாட்களில் சந்தன மரத்தை வழிபடுவதும் இஷ்ட தெய்வத்திற்கு சந்தன காப்பிட்டு அபிஷேகம் செய்வது மேஷராசியினருக்கு நற்பலன்களை வழங்க உள்ளது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் அத்தி பல மரத்தை வழிபாடு செய்ய வேண்டும். சுப தினங்களில் கோவில்களில் உள்ள அத்தி மரத்தை 11 முறை சுற்றி வருவது, விளக்கேற்றி வழிபாடு செய்தல் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதனால் பண சுமைகள் குறைந்து மன நிம்மதி உண்டாகும். அத்தி மரத்தில் எப்படி பூத்து காய் காக்கிறதோ என அறிந்து கொள்ள முடிவதில்லையோ அதேபோல் உங்களுடைய துன்பம் விலகி வாழ்வில் இன்பம் பெருகும். எதிரிகளுடைய தொல்லை கண்டிப்பாக நீங்கிவிடும். அடுத்ததாக மிதுனராசி நண்பர்கள், ஒரு காலத்தில் நிறைய சிவாலயங்களில் வில்வ மரம் இருந்த அளவுக்கு பலா மரங்களும் ஸ்தல விருட்சமாக இருந்துள்ளன. கேரளாவில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் அம்மன் விக்கிரகமே பலாமரத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. பலாமர வழிபாடு குழந்தை பெயரை கொடுக்கும். இந்த ராசிக்காரர்கள் அதாவது மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைக்கு தொட்டில் பலாமரத்தில் செய்வது, பலாமர கட்டிலில் தூங்குவது கூடுதல் நன்மைகளை தரக்கூடியது. அடுத்ததாக கடகராசி நண்பர்கள், திருச்சலங்காடு, திருக்கஞ்சனூர் ஆகிய சிவத்தலங்களில் பலாசம் தல மரமாக உள்ளது. இது பலாச மரம் என்றும் குறிப்பிடுகிறது. இந்த பகட்டான செம்மஞ்சள் நிற பூங்கத்தினையும் தட்டையான விதைகளையும் உடைய இலையுதிர் காடுகளில் தானே வளரும் மரமாகும். அழகுக்காக வீட்டு தோட்டங்களில் வளர்க்கப்படுவதுண்டு. இதன் இலை, பூ, விதை, பட்டை மற்றும் பிசின் ஆகிய மருத்துவ குணம் உடையதாக விளங்குகிறது. இது காமம் பெருக்கும் சிறந்த மிளகாயாகவும் இருக்கும். அவ்வளவு சிறப்பான மருத்துவம் கொண்ட இந்த சிறப்பு மிக்க இந்த மரத்தை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த மரத்தை வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற பலன் உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக சிம்மராசிக்காரர் குருந்த மரத்தை வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு சகல செல்வங்களும் கைகூடி வரும். இது திருப்பொற்றையூரில் உள்ள ஆவுடையார் கோவிலின் தல மரமாக விளங்குகிறது. இதில் சிறு குருந்து, பெருங்குருந்து எனும் வகைகள் உண்டு. உடல் வெப்பத்தை தணிக்கும் மருத்துவ குணம் கொண்டது இந்த மரமாகும். முக்கியமாக இந்த சிம்மராசி நண்பர்கள் இந்த மரத்தை வழிபடுபவர்களுக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடைபெறும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள், கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மரமாக மாமரம் உள்ளது. ஏகாம்பரநாதர் கோவிலில் மற்றும் மயிலாடுதுறை, ஸ்ரீபெரும்புதூர் சிவன் கோவில்களில் மாமரம்தான் தலவட்சமாக இருக்கிறது. முருகன் சிவனை மாமரத்தின் அடியில் நின்று வணங்கி வரம் பெற்ற சிறப்புண்டு. அதனால் மாமரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்தால் மூதாதையர்களின் பரிபூர்ண ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கையாகும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள்,
துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மரம் மகிழ மரமாகும். மகிழாம்பூ மரத்தின் மணமிக்க மலர்களில் இருந்து வாசனை பொருட்கள் எடுக்கப்படுகின்றன. இந்த மகிழாம்பூவில் இருந்து எண்ணெய் எடுத்து அதில் சந்தன மரம் எண்ணெய் கலந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கலாம். மகிழ மரத்திற்கு அதிக ஈரப்பதம் தேவையில்லை. ஆனால் தண்ணீர் தேங்கக்கூடாது. இதன் உயரம் இருப்பது முதல் 50 அடி வரை வளரக்கூடியதாகும். அடர்த்தியான இலைகளுடைய நறுமணமான பூக்களை உடைய பசுமை மரம் இந்த மரத்தை வழிபட்டு வந்தால் கல்வியும் ஞானமும் அதிக அளவில் பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மரம் கருங்காலி மரமாகும். வெப்பத்தை தாங்கி வளரும் இந்த மரத்திலிருந்து பெறப்படும் கட்டைகள் மிக உறுதிமிக்கவை. கருப்பு நிறமுடைய இக்கட்டைகள் பல்வேறு பொருட்கள் செய்ய பயன்படுகின்றன. நூற்றாண்டுகளாக இரும்பை ஒத்த உறுதியுடன் கூடிய பலகைகள் இம்மரத்தில் இருந்து பெறப்படுகின்றன. குறிப்பாக இந்த மரத்தின் நடுபாகமானத கருமை நிறம் கொண்ட பகுதியை வைரம் என்பர். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உறுதியையும் சக்தியும் கொண்டது. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்காரர்கள் வழிபட செய்ய வேண்டிய மரம் அரசு. அரச மரத்தின் மேற்பகுதியில் பிரம்மனும் நடுப்பகுதியில் திருமாலும் உச்சியில் ஈசனும் அருள் புரிவதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனாலேயே அரச மரம் ராஜவிருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அரச மரத்தின் பட்டை, வேர், விதை இவற்றை பாலில் கொதிக்க வைத்து ஆறிய பின் அதில் தேன் கலந்து தொடர்ந்து 48 நாட்கள் அருந்தி வந்தால் தாது விருத்தி அடையும். பெண்களுக்கு கருப்பை, மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும். அரச மரத்திலிருந்து வெளிப்படும் தூய்மையான அதிகப்படியான பிராணவாயு நம் ஆரோக்கியத்திற்கு அதிகப்படியாக உதவுகிறது. அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மரம் ஈட்டி மரம். குறிப்பாக புரண நட்சத்திரத்தன்று நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய குறைகளை போக்கி இனிமையான வாழ்க்கை வழங்கும். மற்ற ராசிக்காரர்களும் இதை வழிபடலாம். ஆனாலும் மகர ராசிக்காரர்கள் வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் செல்வங்களையும் பெற முடியும் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மரம் வன்னி மரம். சிவனுக்கு மட்டுமே உரிய முதல் தல விருட்சமாகும். மற்ற தெய்வங்களுக்கு வன்னிமர தல விருட்சமாக இருப்பதில்லை. வன்னிமர குச்சிகள் இல்லை என்றாலும் சிவனுக்கு எந்த ஒரு யாகும் முக்தி வராது என்பது சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இறைத்தன்மையுடைய முக்கியத்துவம் பெற்றது. அதனால் வன்னிமர தல விருட்சமாக கொண்ட சிவனை வழிபடுவது போல சிறப்பாகும். தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழீஸ்வரம் ஆகிய முக்கிய சிவாலயங்களில்தான் பெரும்பாலும் வன்னி மரம் தல விருட்சமாக அமைந்திருக்கிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த மரத்தை வழிபடுவதனால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் எந்த மரத்தை வழிபட வேண்டும் என்று சொன்னால் புன்னை மரத்தை வழிபட்டு வர வேண்டும். குறிப்பாக திருமணம் தடைபடுகின்றவர்கள் புன்னை மரத்தை வழிபடுவது சிறப்பு. புன்னை மரத்திற்கு திருமணம் தடைபடுவோர் சுற்றி வணங்கி வந்தால் திருமணம் விரைவில் நடைபெறும். அதேபோல் நவகிரகங்கள் மற்றும் துணைவியாருடன் இருக்கும் நவகிரகங்களை வழிபட்டு வந்தாலும் உடனே திருமண தடைகள் விலகி முக்கியமாக மனம் கைகூடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.